ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வெந்தயக்கீரை வச்சு புரோட்டா எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். வெந்தயக்கீரை ஒரு கட்டு எடுத்து நான் நல்லா க்ளீர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி இலைங்க மட்டும்தான் இருக்குது, பின்னாடி இருக்கிற குச்சியெல்லாம் எடுத்துடணும், இலைங்க மட்டும்தான் போடணும். வெந்தயக்கீரை வச்சு நம்ம புரோட்டா எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. குளிர்காலத்துலலாம் வெந்தயக்கீரை வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. வெந்தயக்கீரை எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இந்த மாதிரி குச்சியெல்லாம் இந்த மாதிரி எடுத்துருக்கும் போது கழுவிக்கணும், அறுத்ததுக்கப்புறம் கழுவக்கூடாது. இதை இப்போ நல்லா கழுவிட்டு பொடியாக நெருக்கிட்டு வந்துடலாம். எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. வெந்தயக்கீரை 3 தண்ணி நல்லா கழுவி எடுத்துட்டேன். நல்லா மண் இருக்கிறனால 3 தண்ணி நல்லா கழுவி எடுத்துட்டேன். இப்போ பொடியாக நெருக்கிக்கலாம். வெந்தயக்கீரை இப்படி பொடியாக நெருக்கிக்கலாம். அந்த மாதிரி பொடியாக நெருக்கிக்கணும். இந்த மாதிரி பிடிச்சிட்டு எல்லாம் கொஞ்சம் வச்சு இந்த மாதிரி பொடியாக நெருக்கிக்கணும். குச்சியெல்லாம் நல்லா பொடியாக நறுக்கினா தான் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்தால் தான் பரோட்டாவுக்கு நல்லா இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நறுக்கிட்டு இது மாதிரி அறுத்து எடுத்தணும். பொடியாக ஆயிரும். எல்லாத்தையும் இப்போ பொடியாக நறுக்கியாச்சு. இதே மாதிரி எல்லாம் நறுக்கி எடுத்துடணும். இவ்வளோ பொடியாக இருக்கணும். எல்லாம் இது மாதிரி பொடியாக நெருக்கி எடுத்துடலாம். வெந்தயக்கீரை நல்லா பொடியாக நெருக்கி எடுத்தாச்சு பாருங்க. இனி தாளித்து விட்டுறலாம். தாளித்து விட்டதுக்கப்புறம் மாவில் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பொடியாக நெருக்கி எடுத்துருக்குறேன். ஆன் பண்ணி ஒரு பேனோ ஏதோ ஒரு கடையை வச்சுக்கணும். வச்சு போட்டு இப்போது நான் ஒரு பேன் வச்சுருக்கிறேன். ஒரு ஸ்பூனு நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா எண்ணெயும் ஊற்றிக்கலாம். நான் நெய் ஊற்றுறேன், அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பரோட்டாவுக்கு. ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டேன். ஒரு ஸ்பூனு ஜீரகம் போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா ஜீரகம் நல்லா இறக்கி விட்டுறலாம். நல்லா கொஞ்சம் நெய்யில் ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூடயே வெந்தயக்கீரை பொடியாக நெருக்கி வச்சது போட்டுடலாம். போட்டு அடுப்பு ஸ்லோலையே ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக வச்சிடலாம். கீரையை 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நல்லா 5 நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு ஆறுனதுக்கப்புறம் மாவில் போட்டு கஞ்சி எடுக்கலாம். இந்த மாதிரி பெரிய ஒரு பாத்திரம், இதை ஒரு தட்டை எடுத்துக்கணும். ஒரு 2 கப்பு மாவு எடுத்துருக்கிறேன், கோதுமை மாவு. இப்போ மாவு தட்டில் போட்டுடலாம். 2 கப்பு மாவு. கடலை மாவு ஒரு 4 ஸ்பூன் கடலை மாவு போடுறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பரோட்டா, அதனால் 4 ஸ்பூன் கடலை மாவு போடுறேன். 4 ஸ்பூன் போட்டாச்சு. ஒரு ஸ்பூனு ஓமப்பொடி. ஓமப்பொடி கையில் இப்படி போட்டுட்டு நல்லா கசக்கி விட்டு போட்டு ஓமப்பொடி போடலாம். நல்லா கசக்கி விட்டு போட்டுடணும். பச்சை மிளகா, இஞ்சி நல்லா மிக்சரில் குறப்பாக அரைச்சிட்டு வந்திருக்கிறேன். இதில் ஒரு ஸ்பூன் போட்டுடலாம். இதில் ஒரு ஸ்பூன் போட்டேன். தயிர் 2 ஸ்பூன் தயிர் ஊற்றிட்டு இதில் 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள் மேலே போட்டுடலாம். 2 ஸ்பூனு மல்லித்தூள் 2 ஸ்பூன் மல்லித்தூள். 1 ஸ்பூனு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டு தேவையான உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு போடுறேன். மேலே 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதிலே தண்ணி ஊற்றாமே கொஞ்சம் இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுக்கலாம். நல்லா மாவில் நல்லா நெய்யெல்லாம் ஊற்றுனது, மசாலா போட்டதெல்லாம் நல்லா பரட்டி எடுத்தாச்சு. இனி இது கூடயே வெந்தயக்கீரை வணக்கி வச்சுருக்கிற அதை போட்டுடலாம்.
வெந்தயக்கீரை வாங்கி வச்சுட்டு போட்டுடலாம். இப்போ இதில் வெந்தயக்கீரை போட்டாச்சு. கை போட்டு நல்லா கீரைக்கு இப்போ தண்ணி எல்லாம் ஊற்ற வேணாம். இப்போது ஃபஸ்ட்டு நல்லா பிசைச்சு எடுக்கலாம். மாவில் தண்ணி எவ்வளோ வேணும்னு பார்த்துட்டு ஊற்றிக்கலாம். வெந்தயக்கீரை போட்டு மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. வருங்க, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும். வருங்க, இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி நமக்கு பார்த்தா இந்த மாதிரி இருக்கணும் மாவு. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மாவு பிசைஞ்சு எடுக்கலாம். தண்ணி ஊற்றி போட்டு மாவு நல்லா பிசைஞ்சு எடுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். பாருங்க, இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. வருங்க, இது மேலே வந்து கொஞ்சம் எண்ணெயை தடவி ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம். மேலே வந்து கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா ஒரு பரட்டிட்டு மூடி போட்டு வச்சுட்டோன்னா நல்லா மயமாக கிடைக்கும். வந்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா 1/4 மணி நேரம் மூடி போட்டு வச்சுருந்தோம். கொஞ்சம் திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், நல்லா இது வந்து உருண்டை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உருண்டை பண்ணிவிட்டு பருத்தி எடுக்கலாம். அளவாக எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி உருண்டை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மாவு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி உருண்டை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருண்டை பண்ணிக்கணும். இந்த மாதிரி உருண்டை எடுத்துகிட்டு பருத்திக்கலாம். உருண்டை பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை பண்ணி எடுத்துகிட்டு மாவில் போட்டு இந்த மாதிரி முக்கி எடுத்துக்கிறோம். கொஞ்சம் மாவில் நிறைய மாவு எடுக்க வேண்டாம், கொஞ்சமாக எடுத்தால் போதும். இந்த மாதிரி வச்சு நல்லா பருத்திக்கலாம். இந்த மாதிரி பருத்திக்கலாம். ரவுண்டாக நல்லா பருத்தி எடுக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக எடுக்கணும். வருங்க, ரவுண்டாக எடுத்து வச்சு இதுக்கு மேலே வந்து நெய் தடவி எடுக்கலாம். இந்த மாதிரி நெய் எடுத்து கொஞ்சம் தடவிக்கணும். இந்த மாதிரி தடவிட்டு இந்த மாதிரி எடுத்து திருப்பி போட்டுக்கணும். வரும் கரெக்டாக இதே மாதிரி எடுத்து திருப்பி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் எடுத்து தடவிக்கணும். இந்த மாதிரி நெய் நல்லா தடவி விட்டு இந்த பக்கம் எடுத்து திருப்பி போட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டுட்டு நீ நல்லா பருத்திக்கலாம். மாவையில் தடவ வேண்டாம், நீ காஞ்ச மாவையில் தடவ வேண்டாம், பருத்திக்கலாம். இந்த மாதிரி மெல்லமாக பருத்திக்கணும். ரொம்ப அமுத்தி பருத்த வேண்டாம், கொஞ்சம் வண்ணமாக இருந்தால் போதும். ரொம்ப நைஸாகவும் பருத்தக்கூடாது. ரொம்ப இந்த மாதிரி வண்ணமாக பருத்திக்கலாம். பருத்தியாச்சு. பாருங்க, இந்த மாதிரி பருத்தி எடுக்கணும். இந்த மாதிரி கட்டி இருக்கணும். இதுக்கு மேலே நைஸாக பற்ற வேண்டாம், இந்த மாதிரி கட்டி இருக்கணும். பரோட்டாக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். எல்லாத்தையும் இது மாதிரி பருத்தி எடுக்கலாம். சுட்டு எடுக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கிறேன் பரோட்டா சுடுறதுக்கு. இப்போ ஒரு பரோட்டா பருத்தி வச்சது வந்து போட்டுடலாம். இந்த மாதிரி இப்போ திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், திருப்பி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நெய், ஒரு 1/2 ஸ்பூன் நெய் எடுத்துகிட்டு சைடில் இப்படி போட்டுக்கலாம். நல்லா முறுமுறுன்னு இருக்குது. நெய் போட்டானா நல்லா முறுமுறுன்னு வரும். இந்த மாதிரி போட்டு நல்லா அமுத்தி விட்டுட்டு திருப்பி போட்டுக்கணும். ஒரு கட்டி கூட திருப்பி போட்டு நல்லா திருப்பி போட்டு நல்லா சுட்டு எடுத்துடலாம். பாருங்கள், புரோட்டா நல்லா சுட்டு எடுத்தாச்சு. இப்போ எடுத்துடலாம். அருமையாக வந்திருக்கு. பாருங்கள், பரோட்டா பாருங்க, அருமையாக வந்திருக்கு. சூப்பராக இருக்குது பரோட்டா. இந்த மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துடலாம். இப்போ 2வது போட்டது எடுத்தாச்சு. பாருங்க, 2 பரோட்டாவும் வந்து எடுத்தாச்சு. பாருங்கள், எல்லா பரோட்டாவும் அதே மாதிரி சுட்டு எடுத்துடலாம்.
அருமையாக வந்திருக்கு, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட வெந்தய பரோட்டா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அருமையாக இருக்குது பாருங்க, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது பாருங்க. உள்ளே பாருங்க நல்லா வெந்திருக்கு பாருங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கறி குருமா எந்தாச்செல்லாம் இருந்துச்சுன்னா வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையாக இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி கறி குருமா வச்சுருக்கிறேன் நான். இந்த மாதிரி இது சாப்பிட்டுக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும்.